உட்காருங்கண்ணே. இங்க பாருங்க, வாழ்க்கை பூரா 175 ரூபாய் சம்பளம் வாங்கினா உங்களுக்கு வயசாயிரும். இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகல. அப்படி கல்யாணம் ஆகி 2-3 குழந்தை குட்டி பத்துக்கிட்டீங்கன்னா 175 ரூபாய் எப்படி பத்தும்? குடும்பத்தோட பிச்சை எடுக்க வேண்டியதான். அதுக்கு என்னடா செய்ய சொல்ற? 40 லட்சமோ 50 லட்சமோ 1 கோடியே சம்பாரிங்க. அது எப்படா முடியும்? அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லு. நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சா என்ன? இதான் ஐடியாவா? ஒரு அரசியல் நாடகத்தை ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக ஒரு விஷயத்தை, அதுவும் நீட் விஷயத்தை மாணவர்களை குழப்புவதற்காக, மக்களை குழப்புவதற்காக நகைச்சுவையாக இன்னைக்கு மாணவர்கள்லாம் ஒரு நகைச்சுவையாக பார்க்கக்கூடிய நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இதே சட்டமன்றத்தில் இந்த விவாதம் ரொம்ப சூடாக வந்தப்போ நாங்களே எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடியார் கேட்டார். நாங்களே கேட்டோம், இப்போ ஆட்சிக்கு நாங்கள் வந்தால் நீட்டை ஒழிப்பேன்னு சொல்கிறீங்களா, அந்த ரகசியத்தை இப்போயே சொல்லுங்கன்னு கேட்டோம். இல்லை, அந்த ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும்னு சொன்னாங்க. அப்போ எல்லார்ட்டையும் கையெழுத்து வாங்குவதற்கு தான் ரகசியமா? இன்றைக்கி பதவி பிரமாணம் எடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இப்போ யாரை எதிர்த்து இந்த கையெழுத்து வேட்டையை, அவர்கள் கையெழுத்து இயக்கத்தை நடத்துகிறார் என்பதை நான் தெரிய விரும்புகின்றேன். ஒன்று, இந்த நீட்டை கொண்டு வந்தது 2010 2007-12-2010 நோட்டிஃபிகேஷன் போட்டது குலாம் நபி ஆசாத்தும் காந்திராஜன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சராக, அதாவது திமுக காங்கிரஸில் முக்கியமாக அங்கம் வகித்த பொழுது எடுத்த பாலிசி டிசிஷன் தான் இந்த நீட், நேஷனல் என்ட்ரன்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அப்போ திமுக அங்கம் வகித்த காங்கிரஸை எதிர்த்து இவங்க கையெழுத்து வேட்டை நடத்துகிறாங்களா? அங்கம் வகித்த திமுகவை எதிர்த்து அங்கே தங்களை எதிர்த்து பண்ணுறாங்களா? இல்லை உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியது, உச்சநீதிமன்றத்துடைய கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் தான் நீட்டை இந்தியா முழுக்க கொண்டு வந்தாங்க, அது உறுதிப்படுத்தினாங்க. அப்போ உச்சநீதிமன்ற இறையாண்மைக்கு எதிராக முதலமைச்சர் நடந்து கொள்கிறாரா? இதெல்லாம் என்னுடைய கேள்வி. ஆக இதை முதலமைச்சர் அவர்கள் விளக்கியாக வேண்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை விளக்கியாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. இது மட்டுமல்ல, பொதுவாக பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பல முறை இதை விவாதம் செஞ்சுருக்கின்றோம். நீட் என்பது ஒரு விஷ விதை என்றால் அந்த விதையை விதைத்தது காங்கிரஸும் திமுகவும் சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார்கள், இது ஜல்லிக்கட்டு மாதிரியான ஒரு போராட்டமாக மாறணும்னு சொல்கிறாங்க. ஜல்லிக்கட்டு என்பது நம்முடைய நாடி நரம்பு ரத்தத்தில் கலந்த நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய உரிமை. தொடர்ந்து கல் தோன்றி முன் தோன்ற காலத்திலிருந்து ஜல்லிக்கட்டு என்ற நிகழ்வு நடந்தது. நீட் என்பது 2010 காங்கிரஸ் திமுக கொண்டு வந்தது. எப்படி நீங்கள் ஜல்லிக்கட்டை நீட்டை நீங்கள் ஒன்றா பேசுகிறீங்கன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒருவேளை ஜல்லிக்கட்டையும் நீட்டையும் கம்பேர் பண்ணால் ஒரே ஒரு ஒற்றுமை இருக்குது ரெண்டுக்கும். ஜல்லிக்கட்டுலையும் பாதகம் செஞ்சது காங்கிரஸ், நீட்லையும் நமக்கு பாதகம் செஞ்சது காங்கிரஸ். இந்த ஒரு ஒற்றுமை இருக்குது. இந்த நீட்டில் பாதகம் செஞ்ச காங்கிரஸோடையும் ஜல்லிக்கட்டில் நமக்கு பாதகம் விளைத்த காங்கிரஸோடும் அந்த கையோடு கை கோர்த்திருக்கக்கூடிய இயக்கம் தான் திமுக. இன்னும் சொல்லப்போனால் இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இதே கையெழுத்து இயக்கத்தை தாங்கள் அங்கம் வைத்துக் கொண்டிருக்கின்ற காங்கிரஸிடம் கையெழுத்து வாங்குவார்களா? 26 கட்சி இந்தியா கூட்டணியில் இருக்கிற 26 கட்சியிலும் கையெழுத்து வாங்கிடுவாங்களா? இந்த கையெழுத்தால் நாட்டு மக்களுக்கு நன்மை பிறந்துடுமா? மாணவர்களுக்கு விடிவு கிடைத்து விடுமா? நீட் ரத்தாகி விடுமா? நீட்டிலிருந்து நமக்கு விலக்கு கிடைத்திருமா? இது ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை என்பதை விளக்கணும். என்னுடைய கேள்வி, நீங்கள் ஒரு அரசியல் இயக்கம், நாடாளுமன்றத்தில் 38 உறுப்பினர் நீங்கள் வச்சிருக்கிறீங்க, ஏன் அரசியல் அழுத்தம் கொடுக்கவில்லை? நம்ம அதிமுக மாதிரி 22 நாட்கள் காவிரி பிரச்சனைக்காக நாடாளுமன்றத்தை முடக்கியது போன்ற ஏன் நடவடிக்கை நீங்கள் இதுவரைக்கும் எடுக்கலை? ஏன் சட்ட போராட்டத்தை நீங்கள் முன்னெடுக்கவில்லை? ஆக 29 மாதங்களுக்கு பிறகு தேர்தலை மட்டுமே மனதில் வைத்துக்கொண்டு செயலாற்றுகின்ற இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பதை நான் பரிதாபத்தோடு பார்க்கின்றேன். இதுதான் என்னுடைய கேள்வி. நல்ல கேள்வி, ரொம்ப அருமையான கேள்வி கேட்டீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நாடக நடவடிக்கைகளில், இந்த ஓரங்க நாடகத்தில் அதிமுக எப்படி பங்கேற்க முடியும்? மக்களை ஏமாற்றுகின்ற, வாக்குறுதி கொடுத்துவிட்டு வாக்குறுதியை நிறைவேற்ற தவறி 29 காலத்துக்கு பிறகு தேர்தல் ஆதாயத்திற்காக நடத்துகின்ற கையெழுத்து வேட்டையில் அதிமுக எப்படி பங்கேற்க முடியும்? இதே காவேரி பிரச்சனையில் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் உடனே எங்களுடைய எம்பியை அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க வைத்து மத்தியில் ஜனாதிபதியை சந்திக்கின்ற பொழுது அனுப்பி வச்சாங்க. காவிரி பிரச்சனை, நம்முடைய உரிமை பிரச்சனை, அதில் அதிமுக பங்கெடுத்தது, தோள் கொடுத்தது. ஆனால் இந்த பிரச்சனை என்பது, நீட் என்பது உச்ச நீதிமன்ற அமர்வில் நமக்கு கிடைத்த அது உறுதிப்படுத்தப்பட்ட விஷயம்.
இது திராவிட முன்னேற்ற கழகமும் அம்மாவே சொல்லிக்கிறாங்க, தும்பை விட்டு வாளை பிடிக்கின்ற கதையாக திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து கொண்டாங்க. புரட்சி தலைவி அம்மா சட்டமன்றத்தில் பதிவு பண்ணிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இது திமுக வந்து பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டி ஆற்ற பழக்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு கைவந்த கிளை. அதனால் பிள்ளையை கிள்ளி விட்டதும் திமுக தான், இப்போ தொட்டியில் ஆட்டுறதும் திமுக தான். இதில் போய்ட்டு அண்ணா திமுக எப்படி பங்கேற்க முடியும்? அண்ணா திமுக தான் இதை மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் யாருமே கேள்வி கேட்காம, யாருமே கோரிக்கை வைக்காம இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக 7.5% இடஒதுக்கீடு கொடுத்து இன்னைக்கு ஒரு வருடத்திற்கு 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள், அரசு பள்ளியில் படித்த சாதாரண கூலி தொழிலாளிகள், ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி, விவசாய தொழிலாளி, இன்றைக்கு சாதாரணமாக ஒரு கனவில் கூட எதிர்பார்க்காத அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு நம்ம காலனி அணிவதற்கு கூட வழி இல்லாத அந்த மாணவர்கள்லாம் இன்றைக்கு மருத்துவ எம்எம்சிலையும் இன்னைக்கு ஸ்டான்லிலையும் கீழ்பாக்கிலையும் 700 பேர் MBBS படிக்கிறாங்கன்னா எடப்பாடி ஏற்பட்ட கையெழுத்து தானே நடக்கும். அது மாதிரியான விஷயம் இது வரைக்கும் 2500க்கு பேர்பட்ட மாணவர்கள் பயனடைந்திருக்கிறாங்களே. இதோட என்ன பெரிய ஒரு வரலாற்று மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்? நீட்டுக்கான ஒரு நிரந்தர தீர்வு அதில் பாதிப்பு இருக்கிறது. அந்த கொள்கையில் நாங்கள் எதிர்பார்க்கோம், உறுதியாக இருக்கும், அதில் மாற்றம் இல்லை. நீங்கள் கேட்ட கேள்வி, ஆனால் அதுக்கு ஒரு தீர்வு கொடுத்தது நான் எடப்பாடி, வேறு யாரும் கொடுக்கலையே. ஆக தீர்வை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை தவிர்த்து, ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை தவிர்த்து மக்களை ஏமாற்றக்கு ஒரு முதலமைச்சரே நீங்கள் ஒரு பொட்டியை வச்சு நீட் எங்களுடைய விளக்கு என்பது அதில் கையெழுத்து போடுறது, இதை மக்கள் ஏளனமாக பார்க்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. இல்லை, ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை என்பது இப்போ காவிரி பிரச்சனையில் அதிமுக எடுத்தாங்க. என்ன எடுத்தாங்க? அம்மா கெசட்டில் பப்ளிகேஷன் வெளியிட்டாங்க. எடப்பாடி அவர் வந்து மத்தியில் கூட்டணியில் இருந்த பொழுதும் கூட மத்திய அரசையே எதிர்த்து கண்டெம்ட் ஆஃப் த கவர்மெண்ட் கொண்டு போய் மத்திய அரசுக்கு ஒரு பெரிய நெருக்கடி கொடுத்து அதை வந்து அந்த ஆணையத்தை அமைத்தது எடப்பாடியார். அது மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். மத்திய அரசுக்கு நீங்கள் நாடாளுமன்றத்தில் நெருக்கடி கொடுக்கணும்ல, சட்ட போராட்டம் நடத்தணும்ல. ஒன்று நீங்கள் லீகல் ஃபைட், ஒரு லீகல் பேட்டில் வேணும். உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் சட்ட ரீதியாக கடுமையாக போராடணும், ஒரு நெருக்கடியை கொண்டு வரணும். இல்லை நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு 38 MP இருக்காங்க, நீங்கள் அங்கே ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கணும். இதுதான் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை. கையில் துவங்குறது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை. அதாவது திமுக தான் நீட் தேர்வை கொண்டு வந்ததுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா முதலமைச்சரும் சுகாதாரத்துறை அமைச்சர்லாம் சொல்லும் பொழுது, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் நீட் தேர்வு தமிழகத்திற்கு அனுமதி அவங்க வழங்கல. அவர்களது மறைவிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரான பிறகுதான் இதற்கு கொண்டு வந்திருக்காங்க. இதற்கு ஆதரவு தெரிவித்தது அதிமுக தான் குற்றம் சொல்றாங்க. ரொம்ப நல்ல கேள்வி. இதை பலமுறை எப்பொழுது சட்டமன்றத்தில் இந்த வாதம் வந்தாலும் இதே கருத்தை தான் வந்து மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் சொல்லுவார்கள். நான் தான் தொடர்ந்து வரலாறு, நீங்கள் என்னோட இன்னைக்கு யூடியூப்ல என்னோட ஸ்பீச் அசம்பிளியில் எவ்வளோ ஸ்பீச் இருக்கு. அதாவது நீட் அப்படின்றது நேஷனல் என்ட்ரன்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையே தமிழகத்துக்கு தெரியாத ஒரு வார்த்தையை, தெரியாத ஒரு விஷயத்தை, ஒரு கான்செப்டை, ஒரு பாலிசியை, ஒரு கொள்கையை முதல்ல நோட்டிஃபிகேஷனாக 27/12/2010 27/12/2010 தானே முதல்ல நோட்டிஃபிகேஷன் போடுறாங்க. அப்போவே புரட்சி தலைவி அம்மா இதை எதிர்த்தாங்க, இந்த நோட்டிஃபிகேஷன் எதிர்த்தாங்க. இதுக்கு எதிர்த்து கோர்ட்டுக்கு போனாங்க. அதில் குறைந்தபட்சம் தமிழகத்துக்கு விளக்கு வேணும்னு கேட்டாங்க. அம்மாவே 2013 உச்சநீதிமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய வழக்கை வாதாடி அவங்க உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பையும் பெற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரிவ்யூ பெட்டிஷன் போடாதீங்கன்னு கூட காங்கிரஸ் அரசாங்கத்தை வலியுறுத்தினாங்க. பிரதமருக்கு பலமுறை சொன்னாங்க, நீங்க அட்லீஸ்ட் நான் உச்சநீதிமன்றத்தில் போய் பெஞ்சில் நீட் இல்லைன்றதுக்கு நான் தீர்ப்பு வாங்கிட்டேன். அம்மா வாங்கினாங்க. இந்த தீர்ப்பில் நீங்க ரிவ்யூ பெட்டிஷன் போடாதீங்கன்னு அம்மா சொன்னாங்க. அதுலையும் கேட்காம திருப்பி அன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கவர்மெண்ட், அப்போ டிஎம்கே அதில் பார்ட்டிசிபேஷன் இருக்காங்க, அவங்க போய் ரிவ்யூ பெட்டிஷன் போடுறாங்க. திருப்பி வந்து மறு உத்தரவு பெற்று தான் இந்த பாதகம் எடுத்தது. அதனால அப்போ அம்மா இருந்த பொழுது ரெகுலேஷன் இருந்தது, ஓராண்டுக்கு விலக்கு பெற்றோம். எடப்பாடியார் காலத்தில் கடுமையாக விலக்கு பெறுவதற்கான முயற்சி செஞ்சோம். உங்களுக்கு தெரியும் அந்த கதை, அந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். காங்கிரஸில் இருக்கக்கூடிய ப. சிதம்பரத்துடைய மனைவி தான், நளினி சிதம்பரம் தான் அந்த வழக்கில் போய் அவங்க வாதாடி அவங்க பேசுறது இன்னைக்கு இந்த வேணா காமிக்கிறோட யூடியூப்ல இருக்கு. இதுமே வந்து தமிழகத்தில் நீட்டை வந்து யாருமே தடுக்க முடியாது, நான் அதற்கான உத்தரவை வாங்கிட்டேன்னு பெருமையோடு வந்து உச்சநீதிமன்றத்தில் வாசப்படியில் நின்று பேட்டி கொடுத்தாங்க. அதனால் அதுக்கப்புறம் தான் நீட்டை நம்ம வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி இங்கே நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதனால் இந்த வாதம் வந்து மக்களிடத்தில் வந்து ஒரு முழு பூசணிக்காயை சோற்றிலை மறைப்பதற்கு உண்டான ஒரு மிகப்பெரிய அரசியல் நாடகத்தை, அரசியல் ஆதாயம் அடைவதற்கான நிகழ்வை, தாங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை மக்கள் நினைவுபடுத்தி விடுவார்களோ என்பதிலிருந்து தப்பிப்பதற்கான முயற்சியாக நான் பார்க்கின்றேன்.